நான் தான் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட ஒரு தளபதியை தேடுறாரு. ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான். அவனுக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தை கிடையாது. அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது. அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு ஜாடி, கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் விதை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான். இதான் அறிவிப்பு. ஒரு கதை மூலமா ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். ஒரு பேரபிள் இல்ல ஒரு ஸ்டோரி அண்ணன் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனா எனக்கு வந்த விதத்துல நான் சொல்றேன். அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்க ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸா நல்லா பூகளா வளர்த்துட்டு நீங்க வாங்கன்னு அமைச்சிட்டு இருக்காரு. 3 மாசம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்றாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்றாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். செடி கலராக வளர்ந்துருக்கு, பூக்கள் க்ரோ ஆகிருக்கு. பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது.